அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்த காலத்தில் இருந்து இது வரைக்கும் சனி ஞாயிறு எபிசோடு நான் ரிவ்யூ பண்ணாமல் இருந்ததே இல்லை. நான் இந்த ரெண்டு நாட்களாக நான் வீடியோவும் போடாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் அந்த வீட்டுக்குள்ளே பல சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவத்தில் சேதுபதி அவர்கள் செலக்டிவாக இதை தான் கேட்பேன், இதெல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் பிக் பண்ணுற மேட்ரு இருக்குல்ல, அந்த மேட்ரு எல்லாமே ஒன்றுக்குமே உதவாத உப்பு சப்பு இல்லாத மேட்டர். சனிக்கிழமை முழுக்க அவர் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தார்? ஆதிரை சேவ் பண்ணதும், கானா வினோத்தை போய் அதை கேட்டதும், கானா வினோத்தை அதை கேட்கணுமேன்னு கேட்குறாரு. அவர் வேற அவரை சொன்னால் வேற நிறைய பேருக்கு கோபம் வருது. தேவையே இல்லாத ஒரு விஷயம். அந்த பொண்ணு டவல் போட்டு தான் அதை பண்ணுது. அவங்க கேட்டாங்கன்றதுக்காக தான் மேல் ஈகோன்னு சொல்கிறது. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை போய் கேட்குறாப்புல. அது வீக்கெண்டில் ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. அது ஒரு டாப்பிக்னு எடுத்து அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க விஜேஎஸ். எப்படிங்க நம்ம இதெல்லாம் நம்ம ரிவ்யூவாக பண்ணுறது? அடுத்து கட் பண்ணால் சாண்ட்ரா பிரச்சனைலாம் யார் கேட்டால் அவங்க வெளில போய் படுத்துக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயா சரி, இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நடந்த இந்த 2 பிரச்சனைகளை பற்றி மட்டுமே முழுக்க அவர் ஒரு நாள் முழுக்க பேசிட்டு, ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு பாருங்களேன், அதில் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் சேதுபதிக்கிட்டேருந்து, எக்கச்சக்கமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். லிட்டரலாக அவரும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்காரு, அவர் ஹோஸ்டாக இல்லை. கேட்க வேண்டிய ஆட்களை, கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கறதே கிடையாது. முதல் நாளே கானா வினோத்தினுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. எப்பயுமே அது ஞாயிற்றுக்கிழமை வரும், சனிக்கிழமையே கேட்டாச்சு. ஐயா நீங்கள் கானா வினோத்தை திருத்துறது இருக்கட்டும், நீங்கள் திவ்யாவை திருத்துறது இருக்கட்டும், நீங்கள் சாண்ட்ராவை திருத்துறது இருக்கட்டும், நீங்கள் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாமே திருத்துறது இருக்கட்டும். எம்ஜேவை கேட்குறது, ஆதிரியை கேட்குறது, சுபிக்ஷாவை கேட்குறது, விக்கல்ஸை கேட்குறது. சரி, விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் பாத்ரூமில், அதாவது அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் சொன்னாரா? நீங்கள் பார்வதியும் கமருதியும் நேரடியாக கேட்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அதுக்கான தைரியம் இல்லை. அட்லீஸ்ட் இவங்க மூலமாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கலாம்ல. ஏங்க நீங்கள் நோட் பண்ணிங்களா? இந்த லவ் கண்டென்ட்டை பற்றி பேசி சிரிக்கிறாருங்க அவரு. சேதுபதி லிட்டரலாக சிரிக்கிறாரு. இஸ் என்ஜாயிங் இட். நோட் பண்ணிங்களா? கமருதன் அந்த நைட்டு தூங்கினாங்கல்ல, சாண்ட்ரா வெளியில் தூங்கினது, அந்த பெட்டி வந்தது, பேக் பண்ணது, ஏன் இதை முன்னாடியே பண்ணலை அப்படின்னு அவங்க கேட்டது, அந்த ஒரு பஞ்சாயத்தே முழுக்க ஓட்டிட்டு பார்வதியும் கமருதனும் கேட்குறாப்புல, நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவனுங்க நாங்கள் வெளில இருந்தோம் அப்படின்றாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, இவரும் உட்காந்து சிரிக்கிறாரு. சிரிக்கிற விஷயமா சார் இது? சார், அவங்க 2 பேரும் சூப்பர் ரிலாக்ஸ் பாத்ரூமில் ஒன்றா போய் மைக்கு போடாமல் என்னமோ பண்ணி பிக் பாஸ் அர்த்தராத்திரியில் நாயை கொலைக்கு விட்டார் சார். அட்லீஸ்ட் அதையாச்சும் சபரின்ற ஒரு ஆள் இருக்காப்புல, அந்த ஆள் எப்பயுமே இதெல்லாம் சபையில் உடைச்சிருவார். என்னதான் சபரி கேமை விட்டு வெளியில் போய் ரொம்ப நாள் ஆனாலும் வீக்கெண்டில் குறிப்பாக பார்வதியுடைய விஷயத்தை உடைச்சிக்கிட்டே இருப்பாப்புல. போன வாரம் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்த விஷயத்த உடச்சி விட்டார் வீக்கெண்டில். நாங்கள் எல்லாரும் வந்த பிறகும் பார்வதியும் கமருதனும் கடைசியாக தான் வந்தாங்க. அப்போ பிக் பாஸ் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ எங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை அதை பற்றி அவர் கேட்கல சேதுபதி. இந்த வாரமும் சபரி சொல்கிறாப்புல, இன்டைரக்டாக சொல்கிறாப்புல, இந்த மாதிரி சார் நைட்டில் நாய் குலைக்குது சார், நாய் குலைச்ச பிறகு நாங்கள் எதுக்கு நாய் குலைக்குதுன்னு சொல்லி நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், யாரால் குலைச்சதுன்னு எங்களுக்கு தெரில. நானும் பார்த்தேன், சரி ஓகே, இந்த விஷயம் இவராக எடுத்து பேச மாட்டார், இன்னொரு நபர் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வரும்போது அவர் அது ஒரு டாப்பிக்காக பேசுவார், கேட்பார். பிக் பாஸ் ஒரு ஜென்ரலாக ஒரு வார்னிங் கொடுத்தாரு தெரியுமா, அந்த மாதிரி ஜென்ரலாச்சும் ஒரு வார்னிங் கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் கேட்டு சிரிக்கிறாரு. கமருதீன் சொல்கிறத பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுறாரு. இவர் எங்கேருந்து இதெல்லாம் கேட்க போகிறாரு? இதனாலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு நம்ம வீக் டேஸில் நடக்கிற அந்த விஷயங்களை மட்டுமே நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு எனக்கே மைண்டுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், 3 ப்ரோமோ போட்டாங்க, அதில் 2 ப்ரோமோ என்னங்க ப்ரோமோ?
ஃபேமிலி ரவுண்டு வராங்க. அந்த ஃபேமிலி ரவுண்டை வந்து வர்றதை பற்றி ஒரு 2 ப்ரோமோ. சௌந்தர்யா வராங்க சாண்டா கிளாஸா, அது வேற யாருன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஏன் உங்களுக்கு தெரியாது அது சௌந்தர்யா? சார் ஊருக்கே தெரியும் சார், உலகத்துக்கே தெரியும், பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியாது சௌந்தர்யான்னு. இவருக்கு அப்படியே தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறாப்புல. இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணுறீங்க? இது நல்லாவே இல்லை. இன்னைக்கு உட்காந்து கனிக்கிட்ட சாரி கேட்க சொல்கிறாரு சாண்ட்ராவை. இதெல்லாம் பேசுகிறீங்க, தொடர்ச்சியாக மயக்க மறைச்சி விதிமீறல் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறன்ற சாக்கில் வந்து ரகசியமாக பேசிக்கிறாங்களே, இதை கேட்க மாட்டிங்களா? அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே, சேனல் சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே குண்டூசியில் குத்துனவன், பென்சிலால் குத்துனவன் இவனை மட்டும்தான் நாங்கள் கேட்போம். கடப்பாறை வச்சு குத்துறவன், கத்தி வச்சு கல் தருகிறவனை நாங்கள் கேட்க மாட்டோம். அதாவது இந்த ஆபாச கண்டென்ட்டு, மக்களுக்கு பிடிக்காத ஆகாத வேண்டாத கண்டென்ட்டு, இதை செய்கிறவங்களாம் நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் அவங்கள தட்டி கொடுப்போம், அவங்கள வளர்த்து விடுவோம், முடிஞ்சால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், ஃபஸ்ட் நைட்டையும் நாங்களே நடத்தி வைப்போம், பிரசவத்தையும் நாங்களே பார்ப்போம், அந்த குழந்தைக்கு பேரும் நாங்களே தான் வைப்போம், வளைகாப்பில் இருந்து எல்லாமே நாங்கள் தான் வைப்போம். அதனால தான் விஜய் டிவியை மாமா சேனல், மாமா டிவின்னு கூப்பிடுறாங்க. மக்கள் மத்தியில் விஜய் டிவிக்கு அந்த பேர் தான் இருக்குது. இப்போ விஜய் சேதுபதியும் மாமாபதியாக மாறிட்டாப்புல. விஜய் மாமாபதி, இன்னொரு சைடு வந்து மாமா சேதுபதி. விஜய் சேதுபதி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீடையை காப்பாற்றுறதுக்காகவே அவருடைய மதிப்பையும் மரியாதையும் இழந்துக்கிட்டு இருக்கார். பார்வதி பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களை கேட்குறீங்க, நல்லா இருக்குது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்வதி கேட்டிருக்கீங்க. ஆனால் இவங்க 2 பேரும் லவ் கண்டென்ட்டுன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்கல்ல சார், அது இது வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, ஏன் சார்? சரி, லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க, அந்த லவ் கண்டென்ட்டுக்கு அந்த வீட்டினுடைய அடிப்படை ரூல்ஸை மதிக்காமல் விதிமீறல் பண்ணுறாங்களே. ஒரு வாரம் வந்து நீங்கள் அதாவது சாஃப்டாக முறைச்சி விட்டீங்க, மைக்கை கழட்டி வச்சு ஓரமாக உட்காருங்க. அதிகபட்ச உச்சக்கட்ட தண்டனை பார்த்தீங்களா, மைக்கை கழட்டி வச்சு ஓரமாக உட்காருங்க பண்ணாப்புல. அடுத்த வாரமும் ரிப்பீட் ஆச்சா இல்லையா? அதுக்கு அடுத்த வாரமும் ரிப்பீட் ஆச்சா இல்லையா? ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவார் மாமாபதி? மாமா என்ன பண்ணுறாப்புல? மைக்கை கழட்டி உட்கார சொல்லுவாப்புல. பிரச்சனையே இல்லை, அதுதான் எங்களுக்கு வேணும். ஸ்விம்மிங் பூலில் மைக்கை போடாமல், ஏன்னா கேட்டால் மைக்கு நனைஞ்சிருமா. பார்வதி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பிக் பாஸுக்கு வந்து நன்றி விசுவாசத்தோடு இருக்காங்க. மைக்கு நனைஞ்சிருமா, தண்ணி பட்டுருமா, அதனால் மைக்கை கழட்டி வச்சுட்டு காமருதீனுக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி மேடம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்பார். நைட்டு ஏன் நாய் குலைச்சிது அதை கேட்பார். கேட்டு அதை ஒரு இஷ்யூவாக கொண்டு வருவார். அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டையோ இல்லை அது வந்து இன்டெரக்டாவாச்சும் அட்ரஸ் பண்ணுவார். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, இந்த வீட்டினுடைய விதியை மீறாதீங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நானும் பார்த்து நம்ம காத்திருந்து காலங்கள் போகுதடி அந்த மாதிரி இவரும் கேட்பார் பேசுவாருன்னு பேசியே நம்ம இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்? கிட்டத்தட்ட 80வது நாள் வந்து நிற்கிறோம். நம்ம இன்னும் 3 வாரத்தில் ஷோவே முடிய போகுது. இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு, அடுத்த வாரம் பணப்பெட்டி வைப்பாங்க, அதுக்கு அடுத்த வாரம் வந்து ரீஎன்ட்ரி ரவுண்டு முடிஞ்சு போச்சு, ஃபினாலே. ஸோ நம்ம எவ்வளவு தான் நம்ம எதிர்பார்ப்பு வச்சாலும் நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண வேணாங்க. அந்த வீட்டுக்குன்னு நீங்கள் ஒரு ரூல்ஸை போட்டிருக்கீங்கல்ல சார், அந்த வீட்டினுடைய ரூல்ஸை நீங்கள் 10 வாட்டி மதிக்க சொல்லியும் 11வது வாட்டி 12வது வாட்டி 13 14 15ன்னு போய்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ பெரிய கண்டென்ட், இந்த நாய் குலைச்ச மேட்ரு எவ்வளோ பெரிய கண்டென்ட். நீங்கள் அதை பேசியிருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக தெரிஞ்சிருப்பீங்க. இவரை போய் கலாச்சிட்டிங்களேடா அப்படின்னு மக்கள் நினச்சிருப்பாங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் வாண்டடாக அந்த விஷயத்தை வந்து சபையில் சப்ப மேட்ரை கொண்டு வராரு, ரொம்ப சப்ப மேட்ரை கொண்டு வராரு. திவ்யாவுக்கு உண்மையாலுமே தலை வலிச்சுதா இல்லை அவங்க போய் சொன்னாங்களா? இது தேவையா? இப்போ திவ்யாவுக்கு தலைவலி இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, நடித்தா என்ன, நடிக்கலைன்னா என்ன, இந்த ஷோக்கும் உங்களோட டிஆர்பிக்கும் அதில் எதனாச்சும் பிரச்சனை இருக்கா?
மக்களுக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு தலைவலிக்கலைன்றதுல பிரச்சனை இருக்கா? அதை உட்காந்து நம்ம சிஐடி சங்கர் மாதிரி விசாரிச்சுன்னுக்கிறாருங்க. திவ்யா நீங்கள் சாண்ட்ரா கிட்ட சொன்னீங்களா? சாண்ட்ரா திவ்யா உங்ககிட்ட அப்படி தான் சொன்னாங்களா? விக்கல்ஸு சாண்ட்ரா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? கானா வினோத்து சாண்ட்ரா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த வார்த்தையை சொன்னாங்களா இல்லை இப்படி சொன்னாங்களா? இது வந்து என்ன இது கனிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதுதான் மெயினான பிரச்சனை இல்லையா சேதுபதி அவர்களுக்கு? அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லை இதெல்லாம். ஆக மொத்தத்தில் கடைசி வரைக்கும் இந்த பீடைக்கோ இந்த கமருதனுக்கோ ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அதாவது எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். அவங்க பண்ணுற அட்டூழியங்களையும் அராஜகத்தையும் ஆபாசத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, பார்த்து நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு தான் ஜஸ்டிஸ் வேணும். மக்கள் செல்வன் பேரை வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, மக்கள் மனங்களில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அதுதானே மக்கள் செல்வன். நீங்கள் பார்க்கலையா? அப்போ இவர் நாய் குலைச்ச சம்பவத்தையே பார்க்கல. ஏன்னா சபரி சொல்கிறாப்பல, சபரி சொன்ன பிறகு ஒரு வார்த்தை அதை பற்றி வந்து நாய் குளிச்சுதா நைட்லையா, ஏன் குளிச்சுது அப்படி கூட கேட்கல. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாப்புல. இன்றைக்கின்னு பார்த்தா அவன் அழகார செய்கிறான். ஒரு பக்கம் பார்வதி அழுவுது. எதுக்குன்னா ஆதிரை வந்து பாஸ் கொடுத்துட்டாங்களாமா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பேசுவோம். பார்வதி ஒரு பக்கம் அழ, சுபிக்ஷா ஒரு பக்கம் அழ, அரோரா ஒரு பக்கம் அழ, கனி ஒரு பக்கம் அழ, விக்கல்ஸ்லாம் விக்கி அழுவுறாப்புல. ஆதிரையை நான் வந்து அப்படி பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு. ஸோ வரக்கூடிய வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஒவ்வொரு குடும்பமும் வரப்போகிறாங்க. எபிசோடில் ஒரு விளக்கண்ணையும் கிடையாது. வரக்கூடிய குடும்பங்கள் வந்து எதனா ஒன்று பண்ணால் தான் உண்டு. அண்ட் நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உறுதியான ரிசல்ட் வந்து எதுவுமே வரல. ஸோ நாளைக்கு இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து ஆரம்பிக்குது. ஆதிரை அவர்கள் வந்து எவிக்ட் செய்யப்படுறாங்க. முதல்ல எஃப்ஜே அவர்கள் வந்து எவிக்ட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா ஆதிரை அவர்கள் வந்து எவிக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஆதிரைக்கு வந்து மக்கள் மேலே கோவம். எனக்குமே மக்கள் மேலே கோவம் இருக்கு. எங்கள் பார்வதியெல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது ஆதிரையை சப்போர்ட் பண்ணலாம் என்ன கேட்டால். ஏன்னா பார்வதி விட நல்லாவே டாஸ்க் விளாடக்கூடிய ஒரு ஆள் தான் ஆதிரை. பீட மாதிரி கிடையாது. நல்ல ஒரு திறமை இருக்குது, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குது, இது ரெண்டுமே இருக்குது. அதை வச்சு இன்னும் ஒரு வாரம் ஆதிரை வந்து இருந்திருக்கலாம். அது எவ்வளோ மனவலியாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எஃப்ஜே போயிட்டான், நம்ம எஃப்ஜேவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் அவன் எக்ஸ்போஸ் ஆகி வெளில போயிட்டான். இதுக்கு நம்ம தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் உள்ள. இன்னொன்று, இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம போயிட்டோமே, நமக்கு அந்த பாஸ் கிடச்சிருக்கே, ஒரு நாள் முழுக்க தன்னுடைய தாயை வந்து கூட இருக்க வைக்கணும்னு ஆதிரை அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டதை பறிச்சுக்கிட்டு வெளில அனுப்பியாச்சு. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு 2 மிட்வீக் எவிக்ஷன் வச்சு ஆதிரை அடுத்த வாரம் தூக்கியிருக்கலாமே. ஆதிரையுடைய அம்மா வந்துட்ட பிறகு அவங்களோட சேர்ந்தே ஆதிரையை நீங்கள் வந்து எவிக் பண்ணியிருக்கலாமே. வெளில போவாங்கள்ல, 24/7 ஹவர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளில போவாங்கள்ல, அந்த சமயம் நீங்கள் ஆதிரையை கூட சேர்த்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கலாமே. இவ்வளோ சீக்கிரமாக டபுள் எவிக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போது ஆதிரைக்கு என்ன ஆகுது? மக்கள் மேலே கோவம் வருது. பண்ணுறதெல்லாம் இவனுங்க, ஆனால் மக்கள் மேலே தான் ஆதிரைக்கு கோவம் வருது. ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் அங்கே தான் கோவம் போவோம். ஏன் எனக்கு ஓட்டு போடல, நான் நல்லா தானே பண்ணேன், நல்லா தானே பேசினேன், டாஸ்க் எல்லாமே சூப்பராக பண்ணனே, கேட்க வேண்டிய விஷயங்களை நான் கேட்டனே அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஆதங்கத்தில் அங்கேயே இன்னும் என்ன தான் பண்ணணும், அந்த மக்களுக்கு என்ன பண்ணால் இவங்களுக்கு வந்து பிடிக்கும், எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் 100% டாஸ்க் விளையாடிருக்கேன், நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்படி பண்ணுறது வந்து எனக்கு புரியவே இல்லை எனக்கு அப்படின்றாங்க. வெளியில் வந்து சொன்னாங்க, இன்னும் என்ன செஞ்சால் தான் உங்களுக்கு பிடிக்கும், என்ன தான் நான் செய்கிறது, ஏன் ஓட்டு போட மாட்டீங்கன்னு வெளியில் விஜய் சேதுபதி முன்னாடியே கேட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான். இருந்தாலும் இந்த சீசன் 9 இப்போ வந்து எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, ஃபேவரிசத்தின் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. என் மொத்த ஓட்டம் குறிப்பிட்ட இந்த நம்பருக்கு தான் அப்படின்னு ஒரு சிலர், இல்லை இந்த நம்பருக்கு தான் வந்து நான் போடுவேன் அப்படின்னு ஒரு சிலர், அப்படி வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் இந்த மாதிரி வந்து சிலர் வந்து வெளியில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக அமையுது. அடுத்த வாரம் ஓப்பன் நாமினேஷனா இல்லை ஃபுல் ஹவுஸ் நாமினேஷனா, எத்தனை பேர் நாமினேட் ஆகிருக்காங்கன்ற அப்டேட் எதுவுமே வரவில்லை. வராத காரணத்தினால் என்னாலையும் வீடியோ போட முடியாது. ஸோ நாளைக்கு நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சனிக்கிழமை எபிசோட், ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்குல்ல, அந்த திறமையை கண்டு நீங்கள் வந்து வியக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல், அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் பேசுவார் நீங்கள் நினச்சிங்க எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வரக்கூடிய வாரங்களில் பல சம்பவங்கள் இருக்குது. பார்வதிக்கு வெயிட்டான சம்பவம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.